ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான ஈத் விலாக் பிஃபோர் டே வந்து ரமதான் இஃப்தார் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஃப்தார்லேருந்து தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரமதான் அன்றைக்கி நிறையா ஷூட் பண்ண முடியல. ஸோ வந்து கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் தான் இருக்கும். அதனால் இஃப்தாருக்கும் வந்து வீடியோ எடுத்திருந்தனால அதுவே வந்து நான் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஃப்தாருக்கு நான் என்ன ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணிக்கலான்ட்டு கஸ்டர்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நல்லா கூலாகணும். கொஞ்சம் கூலானதுக்கப்புறமா வந்து நமக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லா ஃப்ரூட்ஸுமே அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பனானா, ஆப்பிள், பொமிக்ரானட் இது எல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன். புளிப்பாக இருக்கிறத தவிர்த்து எல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம். இது கூட டேட்ஸ், நட்ஸு ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா ரிச்சாக இருக்கும். இது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லாக நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது இஃப்தாருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா கூலிங்காக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜரில் போட்டுட்டு தென் வந்து நம்ம வந்து ஜூஸ் பண்ணணும். தென் வந்து என்ன ஜூஸ் இன்றைக்கி வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு நிறைய இருந்தது. சரி, ஓகே அப்படின்ட்டு பிரித்தி காஸ்மோ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஜூஸ் போடுறேன். ஏன்னா ஜூஸ் வந்து இடையில வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை மாவு ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டு அதில் வந்து அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடை போட்டு எடுத்துடலாம். வடை வந்து பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். அந்த நோம்பு கஞ்சியோட வடை சாப்பிடும்போது எங்களுக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். நோம்பு கஞ்சி ஆல்ரெடி வந்து செஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து மட்டன் கைமா போட்டு தான் அந்த நோம்பு கஞ்சி இருந்துச்சு. ஸோ அது வந்து ரெடி ஆகிடுச்சு. அது கூட வந்துட்டு நம்ம வந்து வடையும் வந்து சுட்டு எடுத்துடலாம். இஃப்தாருக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கஸ்டர்ட், வடை, அதுக்கப்புறம் கடல் பாசி, பையனுக்கு தனியாக வந்துட்டு ஆரஞ்ச் ஜூஸ் வந்து டேங்க் போட்டு தர சொன்னான். அதனால் டேங்கே எங்களுக்கு ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நோம்பு கஞ்சி எங்களோட அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் வந்து இஃப்தாராக இருந்தது. இந்த வாட்டி வந்து 29 நோம்பு தான் வந்தது இல்லையா? 30 நோம்பு வந்து வருமா என்னான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் டே வந்து ரம்ஜான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த நோம்பு வந்து லாஸ்ட்டாக ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம நோம்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ் வந்து நமக்கு வந்து நாடணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேசிங் பண்ணதை வந்து கொஞ்சம் கிளிப்ஸாக வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து 2 லூலு அப்புறம் நெஸ்ட்டோ இதிலலாம் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். நிறைய வந்து வீடியோ எடுக்க முடியல. ஃபோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு, கேமரா மட்டும். அதை வந்து சரி பண்ணிவிட்டு தான் அடுத்த வீடியோஸ்லாம் வந்து எடுக்கணும். அதனால் நிறையா வந்து கிளிப்ஸ் எடுக்க முடியாதனால ஜஸ்ட்டு வந்து உங்களுக்காக வந்து சின்ன கிளிப்ஸ் தான். ரம்ஜானுக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணி, அப்புறம் எக்கு, சாலட் இதான் வந்து பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக பண்ணியாச்சு. அதையுமே வந்து சின்ன கிளிப்ஸாக தான் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு எடுத்த இது ஃபோட்டோஸ், நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ் வந்து அதுதான் வந்து எங்களோட ரம்ஜானோட அவுட்ஃபிட். சிக்கன் பிரியாணி வந்து தம் வந்து போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது தம் பிரியாணி ஸ்டைல். எப்போயுமே ஹைதராபாத்தி பண்ணுவேன். இந்த டைம் வந்துட்டு தம் பிரியாணி பண்ணிட்டேன். இது வந்து என் பொண்ணோட அவுட்ஃபிட். அப்புறம் இது வந்து பையனும் பொண்ணும் சேர்ந்து அதுக்கப்புறம் எங்களோட அவுட்ஃபிட்டும் வந்து வரும். இதுதான் வந்து எங்களுடைய ரம்ஜான். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.